ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்லைசர்னு ஒரு டூல் பற்றி பார்ப்போம். இந்த டேபிள் பாருங்கள், இது நம்ம வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி நார்மலாக வந்து பண்ணுவோம். பட் ஃபில்டரில் என்னன்னா, இதுக்கு ஃபில்டர் ரெடி பண்ணோம், அப்புறம் அந்த ட்ராப் டவுனில் போய் டிக்கை வந்து ரிமூவ் பண்ணணும், இல்லை டிக் பண்ணணும், நமக்கு வேணுங்கிறத டிக் பண்ணணும், இப்போ தான் வந்து ஃபில்டர் ஆகும். இந்த ஸ்லைசர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கணும். இப்போ ஜஸ்ட் இதுக்கு வந்து ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான், இதை வந்து டேபிளாக மாற்றணும். இதுவே டேபிள் தான், பட் எக்ஸலில் டேபிள்னா இங்கே தனியாக வந்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ கண்ட்ரோல் எல் ப்ரெஸ் பண்ணோம்னா இது மாதிரி கிரியேட் டேபிள்னு ஒன்று வரும். இதை தான் வந்து அது டேபிளாக எடுத்துக்கிறது. ஜென்ரலாக உள்ள ரோ காலம் இன்டர்செக்ட் ஆனாலே டேபிள்ங்கிறத வந்து அது எடுத்துக்கல. இங்கே டேபிள்னா என்னன்னா கிரியேட் டேபிள்னு அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணால் தான் அது டேபிள்னு எடுத்துக்கிறது. ஸோ இப்போ நான் இந்த டேபிளாக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா, அவ்வளோதான். இது வந்து டேபிளாக மாறிடுது. இப்போ இதுதான் வந்து டேபிள். இது ஒரு க்ரைட்டீரியா தான் வந்து ஸ்லைசருக்கு இருக்குது. என்னன்னா டேபிளாக மாற்றணும். வெறும் டெக்ஸ்டாக இருக்கிறத வந்து டேபிளாக மாற்றணும். மாற்றினாலே இந்த ஸ்லைசர் வந்து அப்ளை பண்ணலாம். பட் அதில் இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது இன்சர்ட் பண்ணோம்னா இங்கே 3 ஆப்ஷன் கேட்கும். இதில் எதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில்டராக யூஸ் பண்ண போகிற அப்படின்னா, எனக்கு வந்து இயரும் மந்த்தும் போதும், சேல்ஸ் வேண்டாம். ஸோ நான் சேல்ஸ் செலக்ட் பண்ணல, இயரும் மந்த்தும் மாத்திரம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு 2 ஸ்லைசர் வருது. இது எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம், இதோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, 2016 செலக்ட் பண்ணே வச்சுக்கோங்களேன், 2016 டேட்டா மட்டும் ஃபில்டர் ஆகிடும். ஒரு கிளிக்லேயே வந்து 2016 டேட்டா மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகிடும். நான் திருப்பி 2017 கிளிக் பண்ணேன்னா 16 போயிடும், 17 வந்து வந்துடும். ஓகேவா, 16 நான் தனியாக ரிமூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 16 போயிடும், 17 மட்டும் வந்துடும். திரும்ப 18 கிளிக் பண்ணேன்னா 16ம் 17ம் போயிடும், 18 மாத்திரம் வந்துடும். ஓகேவா, நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி 2 3 வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்துடும். ஓகேவா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, 2016 செலக்ட் பண்ணி ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் இதில் ஏதாவது ஃபெப் செலக்ட் பண்ணேன்னா 16ல் ஃபெப் மட்டும்தான் இருக்கும். இது இந்த ஃபில்டர் வந்து ரிமூவ் ஆகாது. நான் வேற இயர் மாற்றினா தான், இதிலே வேற இயர் மாற்றினா தான் வந்து இந்த ஃபில்டர் வந்து போகும். அது மாதிரி இதில் ஏப்ரல் மாற்றிக்கலாம். ஓகேவா, அப்புறம் 2018 பார்த்துக்கலாம். 18ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல், ஜான் ஃபெப் மார்ச் மட்டும்தான் இருக்குது, ஏப்ரல் கிடையாது. அதனால ஏப்ரல் ஹைலைட் ஆகிருக்கனால இங்கே எதுவுமே வரல. நான் மார்ச் செலக்ட் பண்ணேன்னா வரும், ஃபெப் செலக்ட் பண்ணாலும் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபில்டரில் இது வந்து அட்வான்ஸ்டாக ஃபில்டர். ஏன்னா ஒரே கிளிக்கில் நமக்கு வந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. ஃபில்டர் எடுத்து விடணும்னா இதை கிளிக் பண்ணால் இந்த இதில் உள்ள ஃபில்டர் போயிடும், இதை எடுத்து விட்டால் இதில் உள்ள ஃபில்டர் போயிடும், ஃபுல் டேபிள் வரும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக உள்ளது. இதை வந்து என்ன சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது பண்ணிக்கலாம். இதை எங்கே வேணால் பொசிஷன் வச்சுக்கலாம். இதில் நிறைய இது மாதிரி யூஸ்ஃபுல் விஷயம்லாம் இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான் ஸ்லைசஸ். தேங்க்யூ.